உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 சனிக்கிழமை, தை மாதம் 19ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எப்போ, குறிப்பா யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல காலை 6:58 வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார். அதுக்கப்புறமேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திருதியை திதி பிற்பகல் 2:34 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துருது. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை 8:55 வரைக்கும். அதற்கப்புறம் மேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 6:58 வரைக்கும். அதுக்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. பரிகார பொருளாக தயிர். வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி. இன்னைக்கு ஆஞ்சநேயரோட சன்னதியில துளசி தீர்த்தங்கள் சாப்பிடுறதும், ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும், அவர் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு வர காட்சியை போன்ல டிபியா வச்சுக்கிறதும், அவருடைய சன்னதியில துளசி, உலர் திராட்சை, பழங்கள், மலர்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்யறது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இருக்கும். சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார். ஹனுமன் சலீசாங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும், அந்த துளசிதாசர் எழுதின ஹனுமன் சலீசாவை காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இன்னைக்கு சந்திராஷ்டமத்துக்காக இருக்கும். இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை தூக்குனாரோ இல்லையோ, நீங்க எதுவும் ஆயுதத்தை தூக்காம இருந்தீங்கன்னாலே பெரிய சந்தோஷம்தான். அதே மாதிரி எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும், போராட்டங்கள் ஜாஸ்தி இருக்கும், சண்டை சச்சரவுகள் கூச்சல் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும். சண்டை வேணாம், எதிரியை மன்னிக்க கத்துக்கணும், எதிரிகிட்ட அரவணைப்பா பேசுறதுக்கு கத்துக்கணும், ஆதரவா பேசுறதுக்கு கத்துக்கணும். சமாதான தூது அப்படிங்கிறத பறக்க விடுங்க. அந்த புறா பெரிய அளவுக்கு ஜொயின்னு திருப்பி வந்து உங்ககிட்டயே உட்காரும். பழி வாங்கணும், சண்டை போடணுங்கிற எண்ணம் மட்டும் வேணாம். ஆனா உங்களை சண்டைக்கு வான்னு தான் கூப்பிடுவாங்க. சண்டைக்கு மட்டும் செவி சாய்ச்சிடாதீங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் தான். ஆமா சார் கடைசி நிமிஷம் சார், ஓடம்ல இன்னைக்குதான் டேட்டா, அந்த பாருங்க இந்த ரீசார்ஜ் பண்ணுமா, இந்த பில்லு வரணுமா, இந்த பால்காரங்க ஃபர்ஸ்ட் தீக்கணுமா அப்படின்னு எங்க பங்கு வைக்கிறது, எங்க பட்டுவாடா பண்றது, எங்க பண பரிவர்த்தனைகள் செய்யறது அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இருக்கும். தூக்கமின்மை, தூக்கமே வரமாட்டேங்குது. அப்புறம் எங்க தூக்கமின்மைன்னு நீங்க கேட்கலாம். இந்த நடராத்திரி 2 மணிக்கு முழிச்சுக்கிறது, 4 மணிக்கு முழிச்சுக்கிறது, விடிய காத்தால 8-9 மணி வரைக்கும் சமயத்துல தூங்கிடுறது. ஆமா சார் ஏட்டு இப்பவே லேட்டுன்னு அவசரமா இந்த அவசரம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, இந்த ஸ்பீடுல பிக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்காக வேகமா அப்படின்னு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதை காப்பாத்திக்கிட்டா போதும் சார். நல்ல பெயர் வாங்குவதற்கான தருணங்கள், கைத்தட்டல், பாராட்டு, உன் பெயர் சொன்னதும் பெருமை சொன்னதும் கடலும் கைத்தட்டும். பாருங்களேன், கடலே உங்களுக்கு கைத்தட்டும்னா அப்ப வானம் என்ன பண்ணும், பூமி என்ன பண்ணும், கை கட்டி நிற்கும் அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க சொன்னால் அப்படி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அத்தாரிட்டேட்டிவ் பெரிய அளவுக்கு செல்லுபடியாக வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உக்காந்த இடத்துல இருந்தே எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க. எதிரி யாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா உக்காந்த இடத்துல அடிக்கிறதுல நான் பெரிய கில்லாடி அப்படின்னு இந்த இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்க வேண்டிய தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. பூர்ண கும்பம், முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை வாங்கி கொள்ள வேண்டிய தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரை எனக்கும் சிறப்பெல்லாம் உண்டு தானே, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்.
மன உளைச்சல் இருக்கும், கொஞ்சம் உடல் அசதி அப்படிங்கிறது இருக்கும். உங்களை யாரு பேக் டு பேக் டிராவல் பண்ண சொல்றது? பேக் டு பேக் டிராவல், மீட்டிங், அப்பாயின்மெண்ட், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன், பெரிய அளவுக்கு ஒரு வரவு செலவை எழுதி பார்த்து சமன் செய்ய வேண்டிய தருணங்கள். மிகப்பெரிய தொகை உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னைக்கு வெளியில போகும். பணம் வந்ததும் தெரியல, கையில வாங்கினதும் தெரியல, பையில போட்டதும் தெரியல, காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்புறம் அந்த சேலரி டிஸ்ட்ரிபியூஷன், பணப்பட்டுவாடா, குடுக்கல் வாங்கல், பாரம் தர வேண்டிய ஒரு நாளாக கடகராசி நேயர்களுக்காக. சோம்பேறித்தனம் முதல் இதா இருக்கும். அதே மாதிரி உடல் அசதி, சார் கழுத்து வலிக்குது சார், முதுகு வலிக்குது சார், இது கொஞ்சம் செலவாகி போச்சு அப்படின்னு, இந்த செலவாகி போச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள். அப்புறம் வரவுன்னு இருந்தா செலவு வரத்தானே செய்யும். செலவெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளா நம்ம? தில்லா, துட்டுக்கு தில்லு, தில்லுக்கு துட்டுன்னு நம்ம வாழ்ற நம்ம ஆளு. துணிச்சல் அப்படிங்கிறது, இந்த உலகில் தனியாய் வந்தோம், துணிவை தவிர வேற எதை துணையாய் கொண்டோங்கிற தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை, டென்ஷன், படபடப்பு, பணப்பட்டுவாடா, பெரிய அமௌண்ட் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை அப்படிங்கிறது வேறு. என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, என்னதான் பேர் புகழ் வாங்கினாலும் சரி, நம்ம கூட அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு அன்புக்குரிய உறவு, ஒரு சிரித்து பேசி ஷேரிங் அப்படிங்கிறது இருந்தால் தானே ஒரு சந்தோஷம். சிம்மராசி நேர்களே, சிநேகிதர்களுக்கிடையே நல்ல கலந்துரையாடல்கள், பச்சை நிற புல்வெளி தலங்கள், நீர்நிலைகள், நல்ல காற்று அதிகமா வீசக்கூடிய இடங்கள். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பாருங்க, காத்து வாங்க போனப்ப கூட கவிதை வாங்கிட்டு வந்தாங்களாம். அந்த மாதிரி எதையோ வாங்க போய் ஒரு கவிதையை வாங்கிட்டு ஒரு ரசனையுடன் திருப்பி வர வேண்டிய தருணம். இப்படி இந்த நல்ல எழுத்து, மொழி, நடை இதெல்லாம் இல்லை அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்ல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ரசனை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இயல், இசை, நாடகம், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இன்னைக்கு எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். நல்ல என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கும். அதாங்க அந்த பொழுதுபோக்கு அப்படின்னு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது உங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப பலமா இருக்கும். அந்த எதிர்ப்பு உறவுகள்கிட்டையும் இருக்கும், உரிமைகள்லையும் இருக்கும், சிநேகிதிகள்கிட்டையும் இருக்கும். நான்ப்பா அது எல்லாரும் என்னையே இன்னைக்கு வாருன்னு வர்றீங்க, அதாங்க இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. மொத்த எல்லா கன்னிராசி நேர்களுக்கும் இப்படிதான் இருக்குமாங்கிற சந்தேகம் வந்துடும். சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம் காலைல ஆரம்பிக்கும் போதே இந்த கார்த்திக் சார் ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்து சொன்னாரு, இன்னைக்கு வில்லங்கம் தான் அப்படின்னு. இப்படி வில்லங்கமா இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. இந்த லேட் ஆகுது, வண்டி வர லேட் ஆயிடுச்சு, பால் வர லேட் ஆயிடுச்சு, பேப்பர் வர லேட் ஆயிடுச்சு, நான் போய் சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, வண்டி லேட்டு, ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறத இன்னைக்கு காதுல கேட்பீங்க. ஐயா சத்தியமாவா லேட் ஆகுமா அப்படின்னு? ஆமா, இன்னைக்கு லேட் ஆகும். உங்க ராசியிலே வீட்டு இருக்க கேது பகவான் ஏற்கனவே மெல்லமா தான் சஞ்சாரம் செய்றாரு. இந்த கராட்டக்காரன் படத்துல வர மாதிரி அந்த வண்டி மெல்லமாத்தமா போகும் அப்படின்ற மாதிரி இந்த வண்டி மெல்லமா தான் இன்னைக்கு போகும். கன்னிராசி நேயர்களே, கொஞ்சம் குறுக்கு வழி அதெல்லாம் இல்லாம பரவாயில்ல பொறுத்து போய்க்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, வேலைன்னு வந்துட்டா நம்ம வெள்ளைக்காரங்க அப்படி கெத்து காட்டுறதுக்கான ஒரு நாள். உங்களுடைய புகழ் பெருமையை பேசுறதும், நீங்க யாரு, இன்னாரோட வகைரா, இன்னாரோட பிள்ளையா, நம்ம எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு கெத்தா நிக்க வேண்டிய தருணங்கள். கொத்தா எதிரி அல்ல வேண்டிய ஒரு தருணங்கள். அப்ப ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நீங்க தான். ஆனா அதற்காக போராட வேண்டிய தருணம். கான்சென்ட்ரேஷன் ஒரு விஷயத்துல இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன், அழுதுரும். இந்த டயருக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா என்ன விட்டுரு, ஏன் இவ்வளவு ஓட்டுற அப்படின்னு கேட்டோம். நான் பண்றது, வண்டியை விரட்டித்தான் ஆகணும், விட்றா சண்முகம் வண்டிய அப்படின்ன மாதிரி. இந்த சண்முகம் விட்றா வண்டியன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப நாட்டாம பஞ்சாயத்து தீர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அந்த பஞ்சாயத்து. நீங்க ஒதுங்கி நிக்க வேண்டாம், பஞ்சாயத்தை தைரியமா ஆரம்பிக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டாங்கலாம் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் நிச்சயம் உண்டு. உங்களுடைய வரலாறு, உங்களுடைய வகைரா பெரிய அளவுக்கு பேசப்படும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன். ஐயா, நாங்க டிராவல் பண்ணா கூட மேரி பிஸ்கெட் பாக்கெட்டோட தான் டிராவல் பண்ணுவோம், குட் டே பிஸ்கெட் பாக்கெட்டோட தான் டிராவல் பண்ணுவோம். இந்த ஸ்நாக்ஸ் இல்லைன்னா நாங்க இல்லை அப்படின்னு இந்த சிற்றுண்டி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள். கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பிடித்தமான உணவு, வெண்மை நிற உணவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண்கூடா பார்க்கலாம். விருந்த சுவைப்பதற்கான தருணங்கள், வெரைட்டியான ஃபுட்டு, இந்த வெரைட்டி ரைஸ், இந்த வெரைட்டியான ஆஹா பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்கே, சாய்ஸா இருக்கே அப்படின்னு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் கேட்ட உணவு ஆன் டயத்துக்கு வரதுக்கான தருணம் ரிஷிகராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருளை அதிகமா சுவைப்பதற்கான தருணங்கள், பேக்கரி ஐட்டம்ஸ் வளைச்சு கட்டுறதுக்கான ஒரு நாளாக இருக்கும்.
கொஞ்சம் பார்த்து அளவா சாப்பிடுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. சுகர் லெவல் ஏறாம பார்த்துக்கங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டீ, காஃபி அப்படிங்கிறதெல்லாம் 1க்கு 4 வந்து சேரும். அளவா எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி ஒண்ணுதான். ஆமா சார், ஆமா சார். என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு. முடிவு எடுக்க முடியல. டிசிஷன் மேக்கிங் வரல அப்படின்னு இந்த டிசிஷன் மேக்கிங்ல தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். வண்ணங்கள் கொஞ்சம் லேசா டல் அடிக்கத்தான் செய்யும். ஆனாலும் பாருங்க எல்லா நாளும் கலர்ஃபுல்லா இருக்க முடியாதுல்ல. அட சிம்பிளா இருந்துடலாம், இது சிம்பிளுங்களாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சார், கோயிலுக்கு போனாலும் கூட்டம், தோட்டத்துக்கு போனாலும் கூட்டம், அதே மாதிரி கடைக்கு போனாலும் கூட்டம், இப்படி எங்க போனாலும் ஒரே கூட்டமா இருக்கு. கிரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சா, இல்ல நான் வந்து தப்பான டயத்துல போயிட்டேனா, இல்ல அப்படி இல்ல தேதி பிறந்துருச்சு, எல்லாரும் ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், நீங்களும் ஸ்டாக்கை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான தருணங்கள். மருந்து, மளிகை, மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் வந்து அதை அதை ஃபுல்ஃபில் பண்ணி அதுல அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி மருந்தை கொஞ்சம் அளவா எடுத்து நீங்க எதிர்பார்க்கிற மருந்து பொருள் இல்லைன்னா கூட அதை ஆர்டர் போட்டு முன்னாடியே வச்சுக்கிறது ஒரு நன்மை தர வேண்டிய அமைப்பா தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்த சின்ன பிரயாணம், குட்டி பிரயாணம், இந்த இங்கதான், இந்த பக்கத்துலதான், இந்த இவத்தண்டை தான், போனோன்னா வந்துடுறேன், வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு, இந்த வந்தோன்னே போயிடலாம், போனோன்னா வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். பூஜை புனஸ்காரத்திற்கான விரயங்கள், பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள். சனிக்கிழமை நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட அட்டண்டன்ஸ் போடாம இருந்ததே இல்லை. ஐயோ அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணுமே, நேரம் ஆச்சே அப்படின்னு அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி லேட்டாவது அட்டண்டன்ஸை போட வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சின்ன சின்ன லாபங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்னதா கிடைப்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு மகர ராசி நேயர்களே, மனதுல எவ்வளவோ சோகம், எவ்வளவோ கசப்பு, ஆனா சிரிக்காத நாள் இல்லையேன்னு நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு தான். எப்பவும் பாருங்க டல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஸ்பிளாஷியான கலர். சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்யறார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. சுகம், சந்தோஷம், லயம் உங்களை பின்தொடர்ந்து வருவதற்கான தருணங்கள். அதே மாதிரி பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்களுக்கான விரயம் மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி இந்த ஓலா, உபேர் இந்த இதெல்லாம் ரைடு எல்லாம் புக் பண்ணா, ரேபிடோ அதெல்லாம் புக் பண்ணா நல்ல ஒரு ஒரு ஸ்பிளாஷியான ஒரு ஒரு வாகனம் அப்படிங்கிறது. ஆகா சார், வண்டியும் புதுசு, டிரைவரும் புதுசு, அதான் ரதசாரதி ரதசாரதி அப்படின்னு அவங்களும் ரொம்ப புதுசா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். குறுக்கு வழிகள் வேண்டாம். கட்டம், திட்டம், சட்டம், பிளானிங் ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சட்டத்திற்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள் பண்றது நல்லது. வாகனத்தை கண்ட இடத்துல நிறுத்திடக்கூடாது, அப்புறம் தேடுற மாதிரி ஆகி போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் குறுக்கு வழியிலெல்லாம் போகக்கூடாது. கிராஸ் கட்ஸ், ஷார்ட் கட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. உங்க ராசியிலே வீட்டு இருக்க சனி பகவானுக்கு அது பிடிக்காது. இந்த இந்த சந்திர பகவான் சனியை கடக்கிற வரைக்கும் சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்குமே தவிர பெரிய டேமேஜ் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெயிட்டிங் லிஸ்ட். ஆமா சார், ஆமா சார், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சார், நாளைக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருமா, கரெக்டா சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க. எப்பவும் பச்சை கிளி தான் சீட் எடுத்து சொல்லும். இங்க நீலக்கிளி ஸ்ரீரங்கத்துல இருந்து நீல கலர் சக்கா போட்ட பஞ்சாங்கம் கரெக்டா சீட் எடுத்து சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கிற தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி, ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன்ல இருக்கும். சந்திரன் உங்க ராசிக்கு அடியெடுத்து வைக்கிற வரைக்குமே சின்ன சின்ன சோதனைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனா பெரிய தவிப்புகள், ஏமாற்றங்களுக்கு மீனராசி நேயர்கள் உட்பட மாட்டாங்க. குருவின் மீது அதிக பக்தி, குருவின் மீது அதிக ஈர்ப்பு, குருவின் மீது அதிக தேடல் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் ஏதோ ஒரு விதத்துல கிடைச்சிடும். யாராவது உங்களை தடுத்து நிறுத்தி இந்த பாதையில போகாதன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிட வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், உடல் அசதி, மன அசதி அப்படிங்கிறதுக்கும். அதுவும் எஸ்பெஷலா இந்த பேக் பெயின் இதை யாரு சார் கண்டுபிடிச்சு விட்டா, ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு பேக் பெயினை பத்தின கவலை மீனராசி நேயர்களுக்கு அதிகம் இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமீபத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.